வணக்கம் மக்களே, நான் உங்க கோகுல். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி விஜய் டிவில நீயா நானா அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் நடந்தது. அதுல லவ் ஃபெயிலியர் ஆனவங்க ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் அந்த லவ் ஃபெயிலியர் ஆன நபர்களுக்கு அவங்களுக்கு அட்வைஸ் கொடுக்கணும், அவங்களுடைய மனசை தேட்டணும் அப்படின்ட்டு ஒரு சிலர்கள் வந்து இன்னொரு பக்கம் 2 குழுவாக பிரிந்து அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு டிபேட் நடந்தது. அதுல கோபிநாத் அவர்கள் வந்து நடுவராக இருந்தாரு. ஸோ அந்த இடத்துல வந்து யாமினி அப்படிங்கின்ற பெண் வந்து அவங்க அந்த இடத்துல வந்து அழுதுருப்பாங்க. அவங்க வந்து எப்படியெல்லாம் லவ் ஃபெயிலியர் ஆகியிருக்காங்க. ஸோ அவங்களுடைய இந்த லவ்வர் வந்து அவங்களை வந்து விட்டு போகும்போது அவங்க என்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கோத்ரூ பண்ணாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எந்த அளவுக்கு தனிமையில டாக்ஸிசிட்டியில கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருப்பாங்க. இணையத்துல அந்த அளவுக்கு பயங்கரமா வைரல் ஆச்சுங்க. நிறைய பேர் வந்து நிறைய கருத்துக்களை வந்து பதிவிட்டாங்க. நம்ம கூட சில கருத்துக்களை வந்து பதிவிட்டோம். இந்த மாதிரி அந்த பெண்ணுக்கு வந்து தப்பா அட்வைஸ் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ஒரு நபரை வந்து தொடர்ந்து பின்தொடர்ந்து நீ தான் வேணும், எனக்கு நீ மட்டும்தான் உயிர், இந்த மாதிரி லவ் டார்ச்சர் கொடுக்கறதுலாம் ரொம்ப தப்பு. அந்த மாதிரிலாம் கொடுக்க கூடாது. இந்த இடத்துல வந்து ஒண்ணுத்தை விட ஒண்ணு வசதி இருக்கதான் செய்யுது. ஒரு நபர் வந்து உங்களுடைய ரிக்வெஸ்ட்டை தாண்டி போனா போது, இவங்களுக்கு போய் நம்ம எதுக்கு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்ட்டு உங்களை விட்டு போறாங்கன்னா, ஸோ அவங்களை வந்து விட்டுருங்க. அவங்க போயிட்டு அவங்க கிட்ட போயிட்டு கெஞ்சாதீங்க. ஸோ இந்த இந்த உலகத்துல வந்து பரந்த உலகத்துல நிறைய நபர்கள் இருக்காங்க, நிறைய நல்ல உள்ளங்கள் இருக்கு. அந்த போன்ற உள்ளத்துல ஏதாச்சும் ஒரு நல்ல உள்ளம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஸோ அது போன்ற செயலை வந்து பண்ணாதீங்க அப்படின்ட்டு என் சைட்ல இருந்து கூட நான் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு பப்ளிசிட்டி அந்த பெண் அழுதுக்கூடிய அந்த விஷயங்களுக்கும் அந்த பெண்ணுடைய அந்த எமோஷன் ஸ்பீச்சுக்கும் கிடைச்சிருந்தது. இதை வந்து ஒரு சிலர் வந்து தவறுதலாக யூஸ் பண்ணி அவங்களுடைய சுய லாபத்துக்காக அந்த பெண்ணை வந்து திட்டுறது, அதை வந்து நெகட்டிவா ப்ரொஜெக்ட் பண்றது. ஸோ அவங்க அதுல இருந்து ஒரு 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 முக்கியமான ஒரு பாட்டை பத்தி சொன்னா தப்பே கிடையாது இந்த இடத்துல. ஏமா நீ இப்படி பண்ணிருக்கலாம், நீ இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தா பிரச்சனையே இல்லை. அந்த பெண்ணே ஒரு நெகட்டிவான ஒரு பெண்ணு, அந்த பொண்ணு அவனை போட்டு லவ் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஸோ இது பேர்லாம் லவ்வா, அந்த பொண்ணு பண்ணதெல்லாம் லவ்வா அப்படின்ட்டு எல்லாம் கேவலமா பேசுறது. இந்த இடத்துல வந்து ஒரு மோசமான ஒரு மனநிலையை காட்டுதுன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ரீசென்ட் டைம்ல அந்த பெண் வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ல ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வீடியோல வந்து அவங்க நிறைய பேசியிருக்காங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து இப்போ சோசியல் மீடியால பயங்கர பரவலாக பேசப்பட்டு வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா. அவங்க வந்து அந்த வீடியோஸ் எல்லாம் போய் பார்ப்பாங்க. சோசியல் மீடியான்னு சொல்லும் போதே நம்மளுக்கு வந்து இந்த 2 இடம் என்பது காமன். ஒண்ணு வந்து தப்பா பேசுவாங்க, இன்னொன்னு வந்து நல்ல பாசிட்டிவா பேசுவாங்க. ரெண்டும் இருக்கும் தான், அதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. ஸோ அது போன்ற அந்த சோசியல் மீடியாவை பார்த்து அவங்க ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஏங்க நான் லவ் தாங்க பண்ணேன், நான் எந்த தப்பும் பண்ணல. ஏங்க ஒரு சிலர் வந்து என்ன தப்பா பேசுறீங்க, திட்டிட்டு வரீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. நான் இப்போ ஒரு விஷயத்த வந்து ஸ்டார்ட் பண்ண போறேன். ஹேஷ்டாக் ஸ்டாப் யாமினி பத்தி பேசுறது வந்து நிறுத்துவோம் அப்படின்ட்டு அவங்க வந்து ஹேஷ்டாக் ஸ்டாப் யாமினி அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக் வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருக்காங்க. அதே சமயத்துல அவங்களுக்கு லவ் அண்ட் சப்போர்ட் கொடுத்துருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து நன்றியை வந்து செலுத்திட்டு வராங்க. அதே சமயத்துல ஒரு சிலர் வந்து அந்த பெண் வந்து நெகட்டிவானவங்க, அவங்க இந்த மாதிரி தொடர்ந்து டார்ச்சர் பண்ணவே தான் அவங்களுடைய அந்த லவ்வர் வந்து அவங்களை வந்து விட்டுட்டு போயிட்டாங்க. ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணே சரியில்லை, அந்த பொண்ணால அந்த பையன் வந்து தப்பிச்சுட்டான், நல்லவேளை அந்த பொண்ணை வந்து விட்டுட்டு போயிட்டான் இந்த மாதிரி டாக்ஸிக்கா இருக்கிறதால அப்படின்ட்டு இவ்வாறாக பேசியிருக்கக்கூடிய விஷயங்கள் அந்த பெண்ணுக்கு எவ்வளவு பெரிய ஒரு மன உளைச்சலை தந்திருக்கும், எவ்வளவு பெரிய ஒரு மனசு கஷ்டத்தை தந்திருக்கும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்காங்க. ஒரு பையனை வந்து அவங்க இந்த மாதிரி தொடர்ந்து லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க கிட்ட அந்த காதலை ஏங்கி அதை வந்து கேட்டிருக்காங்க. அந்த பையனும் அதை வந்து தர மறுத்து இருக்கான். இல்ல போயிட்டு உன் வேலையை பாரு அப்படின்ட்டு அந்த பையனுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்திருக்கோன்றது தெரியல. பட் அந்த பொண்ணு ஏதோ ஒரு விதத்துல டாக்ஸிக்கா டிப்ரெஷனா இருந்திருக்காங்க. அது போன்ற ஒரு பெண் வந்து சோசியல் மீடியால மிகப்பெரிய ஒரு பூம் ஆனாங்க. எல்லார் மத்தியிலும் பேசப்படக்கூடிய ஒரு பெண்ணாக மாறினாங்க. நிறைய ஆறுதல் கிடைச்சிருந்தது. தப்பு கிடையாது. அந்த பெண்ணுக்கு வந்து அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. ஏமா அந்த பையனை விட்டா உனக்கு வேற ஆளே கிடையாதா, நிறைய பேர் உனக்கு வந்து அமைவாங்கம்மா, நீ நல்ல பொண்ணு, நீ உன்னுடைய அன்பு சூப்பர், இந்த மாதிரி உன்னுடைய அன்பை வந்து வேற ஒருத்தவங்க மேல செலுத்தினா உங்களுக்கு வந்து வேற ஒரு பையன் நல்ல பையனா வரப்போறாமா, நீ வந்து இவனை மறந்துரு, எதுக்குமா அப்படின்ட்டு இந்த மாதிரியான அட்வைஸ் கொடுத்தது கூட தப்புன்னு சொல்லவே முடியாது. ஆனா ஏதோ ஒரு விதத்துல அந்த பெண்ணுக்கு நல்லது பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு தான் எடுத்துக்கலாம். ஆனா இந்த இடத்துல ஏய் இந்த பொண்ணு பண்ணிருக்கதா லவ்வா, இந்த பொண்ணு அவனை போட்டு டார்ச்சர் பண்ணிருக்கான், அதனால விட்டு போயிருக்கான், நல்லது நல்லது, இந்த பொண்ணு அவன் விட்டு போனதுதான் சரி அப்படின்ட்டு இந்த மாதிரி தப்பா பேசுறது கீழ்த்தனமா இல்ல, கேவலமா இல்லையா? அந்த பெண் வந்து அவ்வளவு ஃபீல் பண்ணி அவங்க வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அதே சமயத்துல இன்னொருத்தவங்க அவங்க அந்த பெண் கூட இன்னொரு ஆண் நண்பர் ஒருத்தவங்க இருந்திருக்காங்க. அவனை வந்து தம்பின்னு சொல்றாங்க அவங்கள. ஸோ அந்த போட்டோவை எடுத்து ஸ்ப்ரெட் பண்ணி, ஸோ இந்த பையன்தான்பா அந்த பெண்ணுக்கு கண்ணீர் வர காரணமே இந்த பையன்தான், இந்த பையனால் தான் யாமினி அவர்களுக்கு பிரச்சனை, பிரேக்கிங் நியூஸ், யாமினியுடைய காதலன் இவர்தான் அப்படின்ட்டு இப்படியெல்லாம் அவங்களுடைய வியூஸ்க்காக, அவங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்காக ஏதாச்சும் ஒரு நெகட்டிவா பேசி இந்த மாதிரியான ஒரு பப்ளிசிட்டியை, சீப் பப்ளிசிட்டியை வந்து உருவாக்குறானுங்க இல்லையா? எவ்வளவு கேவலமான ஒரு மனப்பான்மை. அந்த பெண் ஒரு கட்டத்துல அவங்க வந்து இது வந்து அந்த பையனுடைய வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்ட்டு அந்த போட்டோவே டெலிட் பண்ணி எடுத்திருக்காங்க. ஏதோ ஒண்ணுத்துக்காக அந்த போட்டோ போட்டிருப்பாங்க. என் தம்பி, என் சித்தப்பா பையன், என் பெரியப்பா பையன் எவனா அப்படின்ட்டு அந்த போட்டோவை சேர்ந்த போல அவங்க வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து போட்டிருக்காங்க. ஒரு பையன் கூட இருக்க ஒரு போட்டோவை. இந்த மாதிரி தப்பு தப்பா பேசவே அந்த போட்டோவே டெலிட் பண்ற இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இந்த இடத்துல வந்து நம்ம என்ன மாதிரியான உலகத்துல இருந்துகிட்டு இருக்கோம்? ஒருத்தவங்களுடைய பர்சனல் லைஃபை கிண்டி கிளறி அவங்கள வந்து ஒரு மாதிரி நிர்மூலம் படுத்தி அதுல வரக்கூடிய வியூஸும் சீப் பப்ளிசிட்டியும் நமக்கு தேவையாடா?
தயவு செஞ்சு ஒரு பர்சனுக்கு ஒரு நல்ல அட்வைஸை கொடுத்து அவங்கள வந்து ஒரு ராங் ரூட்ல போக விடாம, அவங்களை வந்து டிப்ரெஷன்ல போக விடாம, அவங்கள வந்து நல்ல விதத்துல வச்சு பேசக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் இந்த இடத்துல வந்து தப்பு கிடையாது. ஆனா சுய லாபத்துக்காக, கேவலமான வியூஸுக்காக, ஃபாலோவர்ஸ்க்காக, சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக ஒருத்தவங்களை நிர்மூலப்படுத்தி அவங்களுடைய அந்த பிஹேவியரை வந்து அசிங்கமா பேசி அவங்களுடைய கேரக்டர் அசாசினேட் பண்ணக்கூடிய அந்த நாய்களை இந்த இடத்துல வந்து தப்புன்னு தான் சொல்ல முடியும். மாற்று கருத்தே கிடையாது. ஏன்னா ஒரு தப்புமும் செய்யாம இந்த மாதிரி விமர்சனம் பண்ணணுன்றது அவங்களுடைய தலையெழுத்தா அப்படிங்கிற அந்த கேள்வியை நமக்குள்ள வந்து எழுப்புது இல்லையா? ஸோ இது போன்ற ஒரு வீடியோ, அவங்க ஆங்கிரி வீடியோ இப்போ அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்துல வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அது இணையத்துல திருப்பியும் பயங்கரமா ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. தயவு செஞ்சு ஒரு பெண்ணை பத்தி, அதாவது அவங்களே ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்காங்க, பெரிய ஃபேம்ல இருக்கக்கூடிய பெண்ணும் கிடையாது, நடிகர் கிடையாது, நடிகை கிடையாது, பெருசா காசு இருக்கா அப்படின்ற எந்த டீட்டெயிலுமே கிடையாது. ஸோ அந்த பெண்ணுக்கு வந்து இப்போ ரெகக்னேஷன் கிடைச்சிருக்கு, நிறைய மக்கள் கிட்ட வந்து அவங்க வந்து தெரிய வந்திருக்காங்க. அப்பேற்பட்டிருக்கக்கூடிய பெண்ணை தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி அவங்களே என்ன மாதிரி அவங்க நிலையில இருக்காங்கன்றது தெரியல. என்ன புரியல எனக்கு. அவங்க அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க? ஆல்ரெடி டிப்ரெஷன்ல இருக்காங்க. தப்பு, அந்த மாதிரிலாம் பண்ணவே கூடாது. ஸோ இந்த இடத்துல வந்து திருப்பியும் நான் சொல்றேன், இந்த இடத்துல வந்து பார்க்கக்கூடிய நபர்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம ஒருத்தர மேல ஆசை வச்சு அவங்கள லவ் பண்றது தப்பே கிடையாது. அப்படி லவ் பண்ணவங்க ஏதோ ஒரு விதத்துல நம்ம வந்து விட்டு போறாங்கன்னு வைங்களேன், அவங்க கிட்ட போயிட்டு நம்ம மன்னிப்பு கேட்கலாம். நான் செஞ்சது தப்பு, என்னை மன்னிச்சுக்கோ, வா நம்ம பழையபடி இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம கூப்பிட்டோம்னா, அவங்க அந்த தப்ப அவங்க ரியலைஸ் பண்ணி ஓகே அப்படின்ட்டு அவங்க சில நாட்கள் கழிச்சு நம்ம கிட்ட கூட வந்துருவாங்க. அதுதான் ஒரு உண்மை காதல். அந்த மாதிரி வந்துட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. அப்படி வராத பட்சத்துல தயவு செஞ்சு கெஞ்சாதீங்க. உங்ககிட்ட வந்து அவங்க கோச்சிக்கிட்டு போயிருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்க செஞ்ச தப்பு கிடையாது. அது வந்து நீங்க வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் ப்ரொஜெக்ட் பண்ணுது அவங்க. அதனாலதான் உங்களை விட்டு போயிருக்காங்க. அது போன்ற மனிதர்கள் கிட்ட வந்து நீங்க போய் கெஞ்சணும்ட்டு அவசியமே கிடையாது. ஜஸ்ட் கையை கழுவி விட்டு ஜஸ்ட் லைக் தட் போய் தொலைடா, போய் தொலைடி, சாரி தப்பா பேசிட்டேன், 2 பேருக்கும் சாதகமா தான் பேசுறேன் இந்த இடத்துல. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு லைஃப் நெக்ஸ்ட்ன்றத வந்து பார்க்க போயிடுங்க. நம்ம அம்மா வயிற்றுல இருந்து பிறக்கும்போது அம்மாவை மட்டும்தாங்க நம்பி பிறக்கிறோம். அந்த ஒரு ஜீவன் தான் நம்மளை வந்து சூப்பரா கட்டி காப்பாத்தி அந்த அம்மா அப்பா அப்படிங்கிற அந்த 2 தெய்வங்கள் தான் நம்ம வந்து பெருசாகிறதுக்கான ஒரு முக்கிய ஒரு உறவுகளாக இருந்துகிட்டு இருக்கு. அவங்கள தாண்டி நமக்கு யாரு ரொம்ப பெருசா போயிட போறாங்க சொல்லுங்க? போறவங்கள விட்டுருங்க, தண்ணி தெளிச்சு விட்டுருங்க, போங்க, உங்களை விட்டா எனக்கு வேற ஆள் கிடையாது அப்படின்ட்டு கெத்தா காலரை தூக்கி விட்டு சும்மா அவங்கள வந்து கை கழுவி விட்டு போயிட்டே இருக்கணும். இந்த உலகத்துல ஒன்னை விட ஒண்ணு எப்பயுமே வசதியா இருக்கு. இன்னைக்கு ஒன்னை விட்டு போகுதுன்னா ஒண்ணு, அதை விட சூப்பரான ஒரு விஷயம் உனக்கு கிடைக்க போகுது. அதால அவங்க வந்து வயிறு எஞ்சி சாவ போறாங்கன்றதுல வந்து மாற்று கருத்தே கிடையாது. லவ் பண்ணக்கூடிய நபர்களுக்கு நான் வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அட்வைஸ் இதுதான். ஸோ ஒருத்தவங்களை போயிட்டு டிப்ரெஸ் பண்ணி அவங்கள அடிச்சு விட, அந்த அவங்க நல்லா இருந்துட்டு அவங்க சந்தோஷமா இருக்கட்டும், எனக்கு ஒரு சூப்பரான வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்ட்டு அந்த ஒரு நாள்ல அழுதுட்டு அந்த உறவை வந்து கொஞ்சம் கொஞ்சமா மறக்கிறது இந்த இடத்துல வந்து நல்ல விஷயம்ட்டு நான் சொல்லுவேன். தயவு செஞ்சு இந்த இடத்துல நான் திருப்பியும் சொல்றேன், நம்ம யாரையும் நம்பி பிறக்கல. நம்ம ஜஸ்ட் ஒரு இடத்துல ஒருத்தவங்களை பாக்குறோம், அவங்களுடைய ட்ராப்ல நம்ம விழுறோம். ஆனா அந்த ட்ராப்ல இருந்து வெளியே வர்றது ரொம்ப ஈஸியான விஷயம். ஸோ அந்த ட்ராப்ல விழுந்தோம் இல்லையா, அவங்கள விட சூப்பரான நல்ல விஷயங்கள் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்காங்க. அது போன்ற நபர்கள் நமக்கு வந்து கண்டிப்பா அமைவாங்க. தயவு செஞ்சு இது போன்ற தவறுதலான முடிவோ, டிப்ரெஷன்ல விழுறதோ தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க அப்படின்ட்டு நான் திருப்பியும் இந்த இடத்துல வந்து ஒரு வேண்டுகோளாக முன் வச்சுட்டு வரேன். ஸோ நானும் ஏதோ ஒரு வீடியோ போட்டு இந்த வீடியோ போட்டா இவ்வளோ வியூஸ் வருது, அந்த வியூஸ் எல்லாம் கிடையாது. இந்த இடத்துல வந்து ஜென்ரலா ஏதோ ஒரு நல்லதை பத்தி பேசுறோம்ட்டு ஒரு தாட்ல தான் இந்த இடத்துல வந்து நானும் இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றது என்னோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இது போன்ற நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா கோகுல் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.